ஆண்டவராய் இயேசு நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு வார்த்தைகளுக்கு நேரான விருதுகளை திருப்பலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது தாவீதின் சங்கீதம் எழுதப்பட்டுள்ளது. தாவீது பாடின பாட்டு, ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடின பாட்டு எப்படின்னு சொல்கிறோம், அதுபோல் தாவீது பாடின பாட்டு. அந்த பாட்டை நம்ம படிப்போமா, பாட்டை பாடுவோமா? திருநெல்வேலி சைடில் போனால் பாட்டு படிப்போமா அப்படின்னுவாங்க. பாட்டு படிக்கிறது, பாட்டு பாடுறது. தாவீது இப்படியாய் பாடுகிறான். என்ன என்று பாடுகிறான்? அவனுடைய பாட்டினுடைய முதல் வார்த்தைகள் என்ன? இதனால் என்னுடைய செய்தியுடைய தலைப்பு பழக்குவிக்கிற கர்த்தர், பயிற்சி கொடுக்கிற கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர். இந்த தலைப்பின் கீழே ஆண்டு வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பயிற்சி கொடுக்கிற கர்த்தர். நோ யுவர் காட். உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். மகளே, மகனே, அருமை சகோதரனே, சகோதரியே, உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். உன் தேவன் யார்? அவர் பயிற்சி கொடுக்கிற கர்த்தர், அவர் பழக்குவிக்கிற கர்த்தர், அவர் நம்மை உருவாக்குகிற கர்த்தர். நம் வாழ்வில் அவர் வல்லமையான கிரியைகளை செய்ய விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், என் கைகளை போருக்கும். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கைகளை ஆண்டவர் போருக்கு பழக்குவிக்கிறாராம். என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யார்? அவர் பயிற்சி கொடுக்கிற கர்த்தர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அவர் பயிற்சி கொடுக்கிறாரா? எதற்கு பயிற்சி கொடுக்கிறாரு? யுத்தம் செய்வதற்கு, போர் செய்வதற்கு கைகளை, விரல்களை எல்லாவற்றையும் கர்த்தர் பழக்குவிக்கிறார். இதுவரை சிறு பிள்ளைகளை போல இருந்தோம், எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த பிள்ளைகள் வளர 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 அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. பிள்ளைக்கு எதுக்கு அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம்? அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் படிப்பதற்கு. அவர்கள் கற்றுக்கொண்டதை அவர்கள் பழக்குவிக்கிறார்கள். கற்றுக்கொண்டதை அவங்க எதாவது டீச் பண்ணுறாங்களோ அதை வீட்டில் செய்து பார்க்கிறார்கள். பேச கற்றுக் கொடுக்கிறார்கள், படிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், எழுத்துக்களை கூட்டி வாசிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நம்முடைய தேவன் யார்? ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வதற்கு, அவருடைய கனமான வல்லமையான ஊழியத்தை செய்வதற்கு அவர் பயிற்சி கொடுக்கிறார். இதனால் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் பயிற்சி கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேத வார்த்தைகள் அடிப்படையிலிருந்து, வேதத்தின் அடிப்படையிலிருந்து அவர் வார்த்தைகளை கொண்டு உங்களோட இடைப்படுகிறார், நம்மோடு இடைப்படுகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கிறாரு, போதிக்கிறாரு. போதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த கற்றுக்கொண்ட வார்த்தைகளை நாம் செயல்படுத்துவதற்கு நம்மை பழக்குவிக்கிற ஆண்டவர். தாவீது சொல்லுகிறார், தாவீது இப்படியா பாடுறாரு, என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன பயிற்சி வைக்கிறாரு, என் கைகளை, என் விரல்களை யுத்தம் செய்யறதுக்கு பயிற்சி வைக்கிறாரு. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் யூதருக்கு சொல்லிக்கொண்ட காரியம் தெரியுமா? எங்கள் தேசத்தில் வாழ்ந்த ராஜாக்கள்லேயே சிறந்த ராஜா யார் தெரியுமா? தாவீது. அதனால தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய கொடியில் பார்த்தீங்கன்னா டேவிட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ, அவங்களுடைய ஒயிட் கலர், ப்ளூ கலரில் அவங்க கொடி இருக்கும், இஸ்ரேல் தேசத்தோட கொடி. அதில் என்ன இருக்குது? டேவிட் ஸ்டார். தாவீதை போல ஒரு ராஜா இருந்தது இல்லை. ஏன்? அவன் செய்த எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் ஜெயம் ஜெயம். அவர் பயிற்சி கொடுத்தாரு. தாவீதுக்கு யுத்தத்தில் அனுபவம் உள்ளது. அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்றது? வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமேனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது தாவீதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, தாவீதை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி. தாவீது மேலே ஒரு அபிஷேகம் இறங்கினது. சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் அபிஷேகம் பண்ணினார். அதுக்கு பிறகு தாவீதுக்கு ஒரு அழைப்பு, ராஜாவுக்கு இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு ஒரு அழைப்பு வருகிறது. ராஜா அரண்மனைக்கு போவதற்கு தாவீதுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அப்போ அழைப்பு வரும்போது அவனுக்கு என்னப்பா குவாலிஃபிகேஷன் இருக்குது? அவன் ராஜா அரண்மனைக்கு போவதற்கு என்ன குவாலிஃபிகேஷன்? எல்லாவற்றுக்கும் குவாலிஃபிகேஷன் பார்க்குறாங்க.
ஆமாவா? ஒரு பிள்ளைய கொண்டு போய் ஒரு வகுப்பில் சேர்க்கிறேன்னா அதுக்கு முன்னாடி அந்த வருஷத்தில் என்ன படிச்சிருக்கிறாங்க, ஒரு வேதாகம கல்லூரி இருக்குன்னா அவங்களுக்கு படிப்பதற்கு என்ன தகுதிகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது, தகுதிகள் அவசியமாக இருக்குது. இங்கே ராஜ அரண்மனைக்கு போவதற்கு ஒரு அழைப்பு வருகிறது தாவீதுக்கு. அவனுக்குள் இருக்கிற தகுதிகள் என்ன என்பது ஆராயப்படுகிறது. தகுதிகள் என்ன? தாவீதுக்குள் இருந்த தகுதிகள் என்ன? முதலாவது அவனுக்குள் இருந்த தகுதி என்ன? வாசிப்பதில் தேறினவன். எதை வாசிப்பதில் தேறினவன்? சுரமண்டலம். அந்த வசனத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சுரமண்டலம். முதலாவது தாவீதுக்குள்ள இருந்த தகுதி என்ன? சுரமண்டலம் வாசிப்பதில் அவன் தேறினவன். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் வளரணும், கர்த்தருடைய வார்த்தையில் வேரூன்றணும், கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் கட்டப்பட வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதில் தேறினவர்களாக இருக்கணும். அதுதான் வெளிப்பாடு. வாசிப்பதில் தாவீது தேறினவன். சுரமண்டலம் வாசிப்பதில், கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு, வேதத்தை படிப்பதற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இந்த வார்த்தையை கேட்பதற்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயங்கள் வரையிலும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தேடி புரட்டி வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்பதில் தேறினவனாக இருக்க வேண்டும். தாவீது சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன். தேறினவனா என்ன? ஸ்கில்டு. சுரமண்டலம் வாசிக்க அந்த ஊர்லேயே சுரமண்டலம் வாசிக்க தாவீது மட்டுமா ஸ்பெஷலு? இல்லை, தாவீதுக்கு சொல்லி கொடுத்தவங்க இருக்கிறாங்க. இல்லை, தாவீதுக்கு சொல்லி கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க, தாவீதோடு கூட இசைக்கருவி வாசிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் எதற்காக தாவீதுக்கு அந்த அழைப்பு வருது? அவன் எக்ஸலண்ட்டாக வாசிப்பான்ப்பா. அவர்ஸ் டுகெதர் ப்ராக்டிஸ் பண்ணுவான்ப்பா. தாவீது கையில் ஒன்று கோல் இருக்கும், அப்படி இல்லைன்னா சுரமண்டலம் இருக்கும். என்ன இருக்கும்? கோல், அப்படி இல்லை சுரமண்டலம். கோல்னா என்னது? மெய்ப்பன். தாவீது மெய்ப்பன். அவருடைய தகப்பன் செல்வந்தராக இருந்தார், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். மெய்ப்பனுக்குள்ள கோல் இருக்கும், அப்படி இல்லைன்னா சுரமண்டலம் இருப்போம். அவன் எடுத்து கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தரை பாடி அவன் ஆராய்த்து கொண்டே இருந்தான். அவன் வாசிப்பதில் தேறினவன். வசனம் சொல்கிற தாவீது வாசிப்பதில் தேறினவன். இன்றைக்கு இந்த கூட்டம் முடிச்சுட்டு நீங்கள் போன பிறகு ஆதியாகமத்தும் வெளிப்படுத்தல் விசேஷம் வரையிலும் இந்த வேதாகம கல்லூரி முடிவதற்குள்ளே நீங்கள் முழு வேதத்தை படித்து முடிக்க வேண்டும். ஆமென். அவர்ஸ் டுகெதர் வசனத்தை வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதற்காக சொல்கிறேன்னா, அந்த இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்க வேண்டும், இந்த வார்த்தைகளை நீங்கள் வேறு ஊன்ற வேண்டும், இந்த வார்த்தைகள் என்ன இருக்குது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன எழுதி வச்சிருக்கிறார் நமக்கு தெரியாத போது இதை குறித்து நம்ம படிப்பதற்கு வந்துவிட்டோம். அப்போது நம்ம கான்ஸ்டண்ட்டாக அந்த வார்த்தைகளை வாசிப்பதற்கு நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் வாசிப்பதில் தேறினவன். நானும் என்னுடைய நண்பரும் ரொம்ப வேதத்தை அதிகமாக அவர்ஸ் டுகெதர் வாசிப்போம். பைபிள் படிக்கிறது எனக்கு அவருக்கு போட்டி. நானும் அவரும் வேதத்தை மணிக்கணக்காக வாசிப்போம். எங்களுக்குள்ள சேலஞ்ச். ஒரு நாள் ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா? யார் முதல்ல ஆதியாகமத்தை வெளிப்படுத்துகிற வரையிலும் வாசிக்கணும், ஒரு எழுத்து கூட விடாமல் வாசிக்கணும். அதுதான் போட்டி. சிலர் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் புக்கெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை, ஒரு எழுத்து கூட விடாமல் வாசிக்கணும். எனக்கு அவருக்கு போட்டி. யார் முதல்ல முடிக்கிறது? நான் படிக்க ஆரம்பித்தேன், அவர் படிக்க ஆரம்பித்தார். அவர் குறிப்பிட்ட நாளில் இந்த நாள்லேருந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டும்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தோம். இரவு பகலாக அவர் படிக்க ஆரம்பித்தார், நான் இரவு பகலாக படிக்க ஆரம்பித்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அவர் 8 நாளில் ஆதியாகமத்தை வெளிப்படுத்த வரையிலும் படித்து முடித்து விட்டார். எவ்வளோ நாளில்? 8 நாள். 8 நாளில் முழு வேதாகமத்தை படித்து முடிச்சிட்டார். வைராக்கியம். கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதில் வைராக்கியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் வைராக்கியம். சமீப நாட்களுக்கு முன்னாடி அவரை பார்த்தேன், பேசினேன். நல்ல நண்பர், அவர் கிறிஸ்துக்குள் நண்பர். அப்போ பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், நான் இந்த முறையோட 54 முறை வேதத்தை படித்து முடிச்சிட்டேன், இப்போ 55வது முறை வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன். 55வது முறை.
கர்த்தருடைய வார்த்தையில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் வேரூன்றுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையில் கட்டப்படுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம ஆவலாக இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வசனத்தை இரவு பகலாக வாசிக்கணும். அடிக்கடிக்க நாங்கள் பேசிக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? வேதத்தை எத்தனாவது முறை வாசிக்கிறீங்க? இது படிக்கும்போது கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தாரு. இத்தனை முறை பைபிள் படித்த பிறகும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. டவுட்ஸை குறித்து பேசிக்குவோம். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த ஆர்த்தர் இதை பற்றி இப்படி சொல்கிறாரு. பைபிளை படிக்கிறது மட்டும் இல்லை, நிறைய ஆவிக்குரிய புத்தகங்களை நம்ம படிக்கிற ஒரு சப்ஜெக்ட், பைபிளை படிக்கும் போது ஒரு சப்ஜெக்ட், ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கும். அதை குறித்து ஆராய்வதில், இல்லை ஒரு நபரை குறித்து ஆராய்வதில் நேரத்தை செலவழித்து கர்த்தருடைய வசனத்தில் வேரூன்றுவதற்கு நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஆமென். தாவீது சொல்லுகிறான். இந்த தாவீது ஆண்டவர் அழைச்ச பிறகு, தாவீது ராஜாவான பிறகு அவரை பாடுறான். என்ன பாடுறாரு? என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பயிற்சி கொடுக்கிற கர்த்தர் என்பதை தாவீது அறிந்திருந்தான். தாவீதை ராஜாவிடத்தில் அரண்மனைக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பும்போது தாவீதுக்குள்ளே இருந்த முதலாவது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? தாவீது வாசிப்பதில் தேறினவன். நீங்கள் ஆண்டவர் வசனத்தை வாசிப்பதில் தேறினவர்களாய் மாற வேண்டும். வேதாகம கல்லூரிக்கு வந்துட்டு எனக்கு எனக்கு சப்ஜெக்ட் தான் போதிச்சிருக்கிறாங்க, சப்ஜெக்ட் மட்டும் தான் தெரியும், பைபிளை பற்றி என்ன கேட்காதீங்க, இதை பற்றி மட்டும் தான் கேளுங்க என்று சொல்லக்கூடாது. வேதத்தில் ஆதியாகமத்தை வெளிப்படுத்துகிற வரையிலும் மணிக்கணக்காக வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு வேறு ஒன்ற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சையாய் நம்ம உட்கொள்ள வேண்டும். எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரீரத்துக்கான ஆகாரத்தை கொடுத்துட்டீங்க. ஆத்துமாவுக்கு ஆகாரம் என்னது? கர்த்தருடைய வேதம். ஆத்துமாவுக்கு ஆகாரம் வேதம். ஒரு சிறுவர் ஊழியத்தில் ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு. என்ன பாட்டு தெரியுமா? வசனம் தான் ஆகாரம், அந்த ஆகாரத்தை உட்கொள்ளுவேன். கர்த்தருடைய வசனம் தான் ஆகாரம், அந்த வேதம் தான் அப்பம். வேதத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுது? ஏசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே. அவர் தான் அப்பம், அவர் தான் வார்த்தையானவர், அவர் தான் அப்பம். நம்ம சரீரத்துக்கு ஆகாரத்தை சிலர் 5 இட்லி 10 இட்லி விழுங்கிட்டு வந்திருக்கலாம், தோசையோ பூரியோ தள்ளிட்டு வந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்கிற என்னவோ உங்கள் ஆகாரத்தை சாப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆத்துமாவுக்கு ஆகாரம் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், இந்த வேதத்தை சுமக்க வேண்டும். இந்த வேதத்தை எல்லாருக்கும் கையில் வச்சுட்டு பேக்கில் வச்சு சுமக்க தெரியும். இந்த வார்த்தைகளை இதயத்தில் சுமக்கணும். ஆமாம். கர்த்தருடைய நம்ம இதயத்தில் அந்த வேதத்தை குறித்து வேதம் சொல்லி 119 சங்கீதம் 9 வாசிக்கும் போது 119 9 11 இந்த வசனங்களை எழுதி கொள்ளுங்க. இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது? வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. அதோடு நிறுத்தல, அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இதயத்தில் வைத்தேன். அப்படி என்றால் பணத்தை, நகையை, டாக்குமெண்ட்ஸை பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வைக்கிறோம், லாக்கரில் சேவ் பண்ணி வைக்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யாத இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நம்ம இதயத்தில் என்ன பண்ணணுமா? டெபாசிட் பண்ணி வைக்கணும், இதயத்தில் வைத்து வைக்கணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாங்கெல்லாம் காசு பணத்தெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் போது அங்கங்கே போட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க. துணி கடியில் வச்சுருப்பாங்க, சிலர் பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க, சிலர் பேங்க்கில் வச்சுருப்பாங்க, லாக்கரில் பணத்தை நகையெல்லாம் சேர்த்து வைக்கிறது மாதிரி வசனத்தை எப்படி பண்ணணுமா? எங்கே சேர்த்து வைக்கணும்? சிலர் வீட்டில் 5 பைபிள் 10 பைபிள் வாங்கி ஷெல்ஃபில் சேர்த்து வைக்கிறது இல்லை, வசனத்தை வாசித்து வார்த்தைகளை இதயத்தில் சேர்த்து வைக்கணும். இதயத்தில் நம்ம வைப்பாய் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வசனத்தை உள்ளே சேர்த்து வைக்கணும். அந்த வார்த்தைகள் நம்ம இதயத்தில் இருக்கணும். வேதம் சொல்கிறது, வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் வருது, வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வருது. நம்ம இதயத்தில் கர்த்தருடைய வசனத்தை சேர்த்து வைக்கணும். தாவீது குறித்து வேதம் சொல்கிறது, பாயிண்ட் நம்பர் 1, முதலாவது குறிப்பு, தாவீது வாசிப்பதில் தேறினவன். இரண்டாவது 1 சாமுவேல் 16:18. முதலாவது வாசிப்பதில் தேறினவன், இரண்டாவது அவன் பராக்கிரமசாலி. தாவீது யார்? பராக்கிரமசாலி.
வேதத்தில் வாசிக்கும் போது கிதியோன் அழுது கொண்டிருப்பான், கிதியோன் மனம் நொந்திருப்பான். மீதியானியருக்கு பயந்து கொஞ்சம் கோதுமையை அவன் போரடித்து கொண்டிருப்பான். கர்த்தருடைய தூதனானவர் வந்து, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கிதியோன் சொல்லுவான், கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்தா இந்த காரியங்களை எங்களுக்கு ஏன் நேரிடுது? என்ன பராக்கிரமசாலி சொல்லுகிறீர், நீர் எங்களோடு இருந்தா இந்த காரியங்களாம் ஏன் நேரிடுது? கர்த்தர் சொல்லுவார், பராக்கிரமசாலியே கர்த்தர் இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:12, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியாய் பார்த்தாரு. ஆனால் கிதியோன் அங்கே என்ன சொல்கிறான், நான் பராக்கிரமசாலி நீ சொல்லுகிறீர், ஆனால் எனக்குள்ள அந்த பராக்கிரமம் இல்லை. நான் மீதியானருக்கு பயந்து பயந்து வாழுறேன். பராக்கிரமசாலினா யாரு? தைரியசாலி. பராக்கிரமசாலினா யாரு? அவன் தைரியமானவன், திடகாத்திரமானவன், மனதளவில் பராக்கிரமசாலி, சரீரத்திலும் பராக்கிரமசாலி. ஆமென், ஆமென். யுத்தம் செய்வதற்கு அந்த நாட்களில் யாரை தேர்ந்தெடுப்பார்களாம்? பராக்கிரமசாலியாக இருக்கிறானா, நல்ல அறிவில் தேறினவனாக இருக்கிறானா என்று பார்ப்பார்கள். வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை, வேதத்தை படிக்க வந்திருக்க தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனத்தை ஆவியில் நாம் பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும், அபிஷேகத்தில் பராக்கிரமசாலியாக இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் யாரெல்லாம் வந்தாரோ, கர்த்தர் யாரெல்லாம் வந்தாரோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பராக்கிரமசாலியாக மாற்றினார். பயந்தாங்கோலியாக இருந்தாங்க, பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அதைரியமுடையவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை பராக்கிரமசாலியாக மாற்றினார். அவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது, அந்த அபிஷேகம் வரும்போது, வல்லமை வரும்போது, அவங்களுக்குள்ள அதைரியம், அவர்களுக்குள்ள இருக்கிற குழப்பம், அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்றது, கோழை, அந்த எல்லாமே மாறும். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் அவனை பார்த்தார். ஆனால் அவனோ, கிதியோனோ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து அதெல்லாம் ஏன் நடக்குது? நீர் என்னோடு இருப்பாரானா, நீர் என்னோடு இருப்பீரானால் இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்குது? நம்முடைய வேதத்தை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டிருக்கிறோமே, அதெல்லாம் இப்போ இல்லையே, கர்த்தர் எங்களை கைவிட்டாரு என்று சொல்லி அவன் தூதனோடு பேசுகிறத நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். ஆமாம், தேசம் பாவத்துக்குள்ளே போனதுனால கர்த்தர் மீதியான கையில் அவளை ஒப்பு கொடுத்தார். உண்மைதான். அவர்களுடைய கூக்குரல், அவருடைய வேதனையின் சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டினது. அதனால் கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார், பராக்கிரமசாலியை தெரிந்து கொண்டார், மீதியானை முறியடிக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த பகுதியில் வாசிக்கும்போது கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அந்த மனுஷன் தாவீது. அவன் முதலாவது வாசிப்பதில் தேறினவன், இரண்டாவது அவன் யாரு? பராக்கிரமசாலி. என்னங்க சிஸ்டர் சொன்ன? ரெண்டாவது யார் அவன்? பராக்கிரமசாலி. இன்றைக்கு நம்ம பராக்கிரமம் இதில் தரமா அபிஷேகத்தில் இருக்குது. அந்த பராக்கிரமசாலியை எப்படி மாறுறோம்? அந்த அபிஷேகம், ஆவியில் அபிஷேகம், கர்த்தருடைய வசனத்தில் வேறுன்றதுனால வருகிற அபிஷேகம், ஜபத்தில் வேறுன்றதுனால வர்ற அபிஷேகம். ஆமாம், ஜபத்தில் பராக்கிரமசாலியாக இருக்கணும். ஆமாம், அபிஷேகத்தில் பராக்கிரமசாலியாக இருக்கணும். ரெண்டாவது தாவீது பராக்கிரமசாலி. கர்த்தர் இந்த வேதாகம கல்லூரியில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். உங்களை பராக்கிரமசாலியாக மாற்ற விரும்புகிறார். உங்களை வாசிப்பதில் தேர்வாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும், எந்த சூழ்நிலை வந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். அல்லது ஒரு ஆளை வேடிக்கை பார்க்க, தாவீது யுத்தத்தில் வேடி பார்க்க போனது போல் ஒரு ஆளை வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்திற்காக இந்த வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை தேறினவளாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென், ஆமென். முதலாவது கர்த்தர் அவனை தேறினவனாய் மாற்றினார். இரண்டாவது பராக்கிரமசாலி. மூன்றாவது ஒரு காரியம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது, அவன் யுத்த வீரன். பேட்டில், வார், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம். ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையும் குடும்பமும் ஊழியமும் ஆவிக்குரிய யுத்தம் நிறைந்தது. அந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் யுத்த வீரலாய் மாற வேண்டும். நம்முடைய முழங்கால் தான் அந்த யுத்தத்தில் முக்கியமான ஒரு பகுதி. யுத்த வீரன். தாவீது யுத்தம் பண்ணும்போது பட்டயத்தை ஈட்டி எடுத்து யுத்தம் பண்ணுவான். நமக்கு பட்டயமும் ஈட்டி என்னது தான்? வசனம் தான், முழங்கால் தான்.
ஆமென். தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிமிர்ந்து பேசுவான். ஆமென். முழங்கால் தான் நம்முடைய யுத்தம். ஜப வீரன், யுத்த வீரன், ஜப வீரன். ஜபத்தில் ஜெயம் எடுக்கிறவளா இருக்கணும். ஜபத்தில் வேறொன்றலா இருக்க வேண்டும். ஜபத்தில் தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவளா இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜப ஆவிய ஜப அபிஷேகத்தை நம்ம ஊற்றுவாராக. தினந்தோறும் ஜபிக்கிற, ஆவியில் நிறைஞ்சு ஜபிக்கிற, கண்ணீரோடு ஜபிக்கிற, வைராக்கியத்தோடு ஜபிக்கிற, புலம்பலோடு ஜபிக்கிற ஒரு ஜப வாஞ்சி பாரத்தை தேவன் நம்ம கட்டளிடுவாராக. ஆமென். அவன் யார்? யுத்த வீரன். யுத்த வீரன்னா யாரு? செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை. யுத்த வீரனுடைய தாட் என்ன தெரியுமா? தேசத்தை பாதுகாக்கணும். ஆர்மி ஆஃபீஸர் கமாண்ட் கொடுப்பாங்க, யுத்த வீரன் யுத்தம் செய்து கொண்டே இருக்கணும், பின் வாங்கக்கூடாது, முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். சத்துருக்கள் எவ்வளோ பேரை வீழ்த்த முடியுமோ வீழ்த்த வேண்டும். ஒரு வீழ்த்த முடியாமல் நீ மாட்டிக்கொள்வாய்னால் மறிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். யுத்த வீரன் அவன் யுத்தத்தில் ஜெயம் எடுக்கும் வரையில் முன்னேறி செல்ல வேண்டும், போராட வேண்டும், யுத்த தந்திரங்களை யுத்த கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவன் யுத்த வீரன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி வேதம் எழுதப்பட்டுள்ளது. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபர், ஆவிக்குரிய யுத்தத்தினுடைய கலைகள் என்ன, ஆவிக்கு யுத்தத்தில் பயன்படுத்தப்படுகிற ஆயுதங்கள் என்ன, எழுதி கொள்ளுங்க. ஆவிக்கு யுத்தத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். அவன் யாரு? யுத்த வீரன். மூன்றாவது குவாலிட்டி, மூன்றாவது அவனுக்குள்ள இருக்க திறமை என்ன? யுத்த வீரன். நான்காவது காரிய சமர்த்தன். தாவீது யாரு? காரிய சமர்த்தன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு வேலையை அவன்கிட்ட கொடுத்தா கிரமமாக செய்து முடிப்பான். காரிய சமர்த்தன். சிலர்கிட்ட சில வேலையை கொடுத்தா செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனால் சிலர்கிட்ட சில வேலை கொடுத்தா செய்கிறேன் 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 சொல்லிட்டு செய்யவே மாட்டாங்க. செய்கிற சொல்லிட்டு வருஷம் முழுவதும் இழுத்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு பேர் காரிய சமர்த்தனா? இன்னொரு பழமொழி கிராமத்தில் சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த வெட்டிட்டு வர சொன்னால், அப்பா அதை வெட்டிட்டு வாப்பான்னா, இல்லை அதை வெட்டி முடிச்சு அந்த விறகு எல்லாவற்றையும் கட்டி தோல் மலையை கூட்டிகிட்டு, நீங்கள் அதை தான் கேட்டீங்க, இந்த விறகெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன், முடிச்சிட்டேன். ஒரு காரியத்தை சொன்னால் போதும், அது எல்லாவற்றையும் கேட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சு கொண்டு, சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லாமல் இருக்கலாம், அது எல்லாவற்றையும் கிரமமாக செய்து ஞானமாக ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு பேர் தான் காரிய சமர்த்தன். காரிய சமர்த்தன். அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிற்பதற்கு முன்பாக தாவீதுக்குள்ள இருந்த குவாலிட்டி என்ன தெரியுமா? காரிய சமர்த்தன். காரியத்தை சீக்கிரமாக எளிதாக சொன்னபடியே செய்து முடிக்கிறவன். காரிய சமர்த்தனா நீ மாறணும். கர்த்தர் உன்னை அப்படி மாற்ற விரும்புகிறார். இதில் காரிய சமர்த்தனா இருக்கிறதுல இன்னொரு காரியம் தெரியுமா? தள்ளி போடுதல். அதுக்கு ஆப்போசிட் வேர்டு தள்ளி போடுதல். ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படி என்ன? தள்ளி போடுறது. நாளைக்கு பண்ணிக்கலாம், வீடு தானே நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம், இது தானே நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்போ செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வகுப்பு முடிஞ்சிச்சு, இது குறித்து அசைன்மெண்ட் எழுதணும், இந்த வகுப்பை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன கற்றுக்கொண்டேன் படித்தேன் என்பதை குறித்து எழுதணும். இன்றைக்கி தானே கிளாஸை முடிச்சுட்டு வந்திருக்கோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் தானே வகுப்பு, அடுத்த மாதம் தானே அவங்க சப்மிட் பண்ணணும், அப்புறம் பார்த்துக்கலான்னா என்ன நடக்கும்? என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் என்ன செய்வீங்க? மறந்துடும். அடுத்த நாளுக்கு நான் அடுத்த வாரம் ஐயோ நாளைக்கு கிளாஸ் போனோம், இன்றைக்கி நைட்டு அக்கா நீங்கள் முடிச்சிட்டிங்களா, அண்ணா நீங்கள் முடிச்சிட்டிங்களா, கொஞ்சம் நோட்ஸ் இருந்தால் அனுப்புங்க, ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்க, நான் பார்த்து ஏதாவது எழுதிட்டு போகிறேன். காரிய சமர்த்தன். கர்த்தர் ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு. என்ன தெரியுமா? வேதத்தை படிப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். நாம வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளை வேறு ஒன்ற வேண்டும். இந்த வார்த்தையை இரவு பகலாக வாசித்து நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து இது குறித்து வேதம் என்ன சொல்கிறது, இது குறித்து கோர்வையான வசனங்கள் என்ன, இணைய வசனங்கள் என்ன, எல்லாவற்றையும் படித்து 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 இந்த வார்த்தைகளை வேறொன்றணும். இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரசங்கம் முடிச்சுட்டு நாளைக்கு இந்த பிரசங்கத்தை பண்ண சொன்னால் எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணுவீங்க? நான் ஒரு பிரசங்கத்தை ஒரு முறை கேட்டேன்னா, ஒரு முறை கேட்டுட்டு அவர் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார்னா என்னால் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது அந்த பிரசங்கத்தை கேட்ட பிரசங்கத்தை சொல்ல முடியும். எனக்கு சொல்கிறது புரியுதா? உள்வாங்கிக் கொள்வது, என்ன சொல்லுகிறாள் என்பதை கூர்ந்து கவனிப்பது. ஒன்று கண்ணால் பார்க்குறேன், இன்னொன்று காதால் கேட்குறேன்.
அதை உள் வாங்கிக் கொள்வது, அதை உற்று நோக்குவது, அதை அப்படியே இதயத்தில் எழுதிக் கொள்வது. இதயத்தில் எழுதிக் கொள்வது மாத்திரமல்ல, நோட்ஸ் எடுத்துக்கிறது. என்ன சொல்ல விரும்புகிறார், கர்த்தர் என்ன பேச விரும்புகிறார். காரிய சமர்த்தன். தாவீது காரிய சமர்த்தன். ஒரு காரியத்தை சொன்ன அருமையாக நேர்த்தியை செய்து முடிக்கிறவன். இன்றைக்கு கர்த்தனோட வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கார். தாவீதை கர்த்தர் அப்படியா பழக்க வைத்தார், என்னை கர்த்தர் பழக்க வைக்கிறார். அந்த காரியத்தை எனக்கு சொல்லப்பட்டதின் படியே நான் செய்து முடிப்பேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பு. அதில் ஒரு அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். எத்தனாவது குவாலிட்டி தாவீதுக்குள்ள இருக்கிற குவாலிட்டி? 4வது குவாலிட்டி. முதலாவது தாவீது வாசிப்பதில் தேறினவன், 2வது பராக்கிரமசாலி, 3வது யுத்த வீரன், 4வது காரிய சமத்தன், 5வது சௌந்தரியம் உள்ளவன், அழகு நிறைந்தவன், ஆன்சர். இந்த ஒவ்வொரு குறிப்புகளை குறித்து பேசணும்னா கவனிங்க. வாலிபர் கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு குறிப்புகளை குறித்து பேசும்போது 1 மணி நேரம் எனக்கு தேவை. ஆனால் அந்த குறிப்புகளை நம்ம எடுத்துகிட்டு அந்த குறிப்பில் இன்னும் ஆராய்ந்து அந்த வசனத்தில் வேறு ஒன்றணும். வேதம் சொல்கிறது அழகு வீண், சௌந்தரியமும் அழகும் வீண் என்று வேதம் சொல்லுது. அப்போது சௌந்தரியம் உள்ளவன் அப்படியே அழகாக இருக்கிறான், லட்சணமாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் இதிலேருந்து நம்ம இடத்துல சொல்ல விரும்ப காரியம் தெரியுமா? அகத்தின் அழகு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எல்லாருமே புறம்பான வெளிப்பிரகாரமான அழகை தான் பார்க்கிறாங்க. ஆனால் வேதம், தேவன் எதை பார்க்கிறார்? உள்ளான அழகு. பரலோகம் பார்ப்பது உள்ளான அழகு. உள்ளான மனுஷனில், உள்ளான இதயத்தில் பரிசுத்தம், தாழ்மை, நீடிய பொறுமை, ஆவின் கனியினால் நிறைந்தவனாக இருக்கிறாளா என்று பரலோகம் பார்க்குது. அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பினால், சாமுவேல் தீர்க்கதரிசி அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ண வந்து நிற்கிறார். ஈசாயின் குமாரன் எல்லாவற்றையும் வந்து அழைக்கிறார். அழைக்கும் போது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. சாமுவேலுக்கு முன்னாடி இருக்கும்போது அவன், வேதம் சொல்கிறது, அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும். எதுக்காக அவனை பார்த்தன அப்படின்னு நினைக்கிறான்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானாக்கும். எலியாபை பார்த்தபோது, ஏன் எலியாபு ஹைட்டாக இருக்கிறான், வெயிட்டாக இருக்கிறான்? எல்லாம் சொல்லுங்க, ஹைட்டு வெயிட்டு. எல்லாம் சொல்லுங்க, ஹைட்டு வெயிட்டு. இந்த உலகம் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறது முன்னாடி ஹைட்டாக இருக்கிறானா வெயிட்டாக இருக்கிறானா பார்க்குது. வேதம் சொல்லுகிறது, கவனிங்க, சவுலை தேவன் தெரிந்து கொள்ளும் போது இஸ்ரவேலில் சவுல் யார், எப்படி இருந்தான்? உயரம் உள்ளவனாக இருந்தான். ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு இருந்துச்சு. என்ன தெரியுமா? சவுலை தேவன் முதல் ராஜாவாய் தெரிந்து கொள்ளும் போது சவுல் எல்லாரை விட உயரம் உள்ளவனாக இருந்தான். அதனால் கர்த்தர் இவன் தான் தெரிஞ்சு கொண்டாரோ என்று எண்ணுகிற அளவுக்கு எலியாப் இருக்கிறான். சவுலை தெரிந்து கொண்டது போலவே தேவன் இன்னொரு மனுஷன் தெரிந்து கொண்டாரோ என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? எலியாபை பார்த்தவோடு கர்த்தர் இவன் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படி நினைச்சான். வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தர் சொல்றாரு, அவன் முகத்தை பார்க்காத, சரீர வளர்ச்சியை பார்க்காத. மகளே மகனே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுறாரு. உன் முகத்தை பார்த்தோ, உன் சரீர வளர்ச்சியை பார்த்தோ, உன் அழகை பார்த்தோ, அந்தஸ்தை பார்த்தோ, உன்னுடைய திறமைகளை பார்த்தோ இன்றைக்கு இந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நான் உன்னை அழைத்து கொண்டு வரவில்லை. மகளே மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய திறமையை வச்சு தாழ்ந்த வைத்து ஒரு உனக்குள்ளான எல்லாவற்றையும் வைத்து உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய கண் வித்தியாசமானதை பார்க்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் எதை பார்க்கிறார், கர்த்தர் எதை தெரிந்து கொள்கிறார்? வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கும் போது, நான் இவனை புறக்கணித்தேன். சாமுவேலே, நீ இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்த்து, உயரத்தை பார்த்து இவன் தான் ஆக்கும் என்று நீ முடிவு செஞ்சிட்ட. ஆனா நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எதை பார்க்கிறாராம்? இதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்த்தா, ஐயோ நரிச்சு போயிடுச்சு இந்த அம்மாக்கு,
ஐயோ கருப்பாக இருக்கு, ஷார்ட்டாக இருக்கு, ஹைட்டாக இருக்கு, வெயிட்டாக இருக்கு, இதெல்லாம் உலகம் பார்க்குது. இவ்வளோ வயசாயிடுச்சு, இதெல்லாம் உலகம் பார்ப்பது. தேவன் அப்படி பார்க்கறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இதயத்தை பார்க்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்கள் இதயத்தை பார்த்துட்டார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் இதயத்தை பார்த்துருக்கு. அதுக்காக தான் கர்த்தர் அந்த செய்தியை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை முன்குறித்த நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் இதயத்தை பார்த்தார். இது சீர்படுகிற இதயம். இந்த இதயத்தை நான் சொல்லுகிறபடி, நான் பக்குவப்படுத்துகிறபடி, இந்த இதயத்தை என்னுடைய வேலையை செய்வதற்கு, என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு, எனக்கு சாட்சி பகர்வதற்கு, என்னுடைய நாமத்தை பறைசாற்றுவதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று கர்த்தர் அந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். ஆமென். மனுஷன் பார்க்குறபடி கர்த்தர் உங்களை பார்க்கல. மனுஷன் பார்க்குறபடி கர்த்தர் உங்களை பார்த்துருந்தாருன்னா நம்ம யாருன்னா அங்கே வந்திருப்போம்னு நினைக்கிறீங்க? கர்த்தருடைய பார்வை வித்தியாசமானது. மனுஷன் பார்க்குறபடி கர்த்தர் பார்க்கல. ஆமென். கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். ஆமென். அப்போ தாவீதை கர்த்தர் பார்த்தது, தாவீதுடைய இதயத்தை கர்த்தர் பார்த்தார். அதனால தான் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஒரு அருமையான ஒரு வார்த்தை, பியூட்டிஃபுல், இன்றைக்கு பேசப்படுகிற வார்த்தை, ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், என் இதயத்துக்கு ஏற்றவன். வேதத்தில் யாரை பற்றி எழுதப்படலை, ஒரே ஒரு மனுஷனை பற்றி எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தாவீதை குறித்து, தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன், ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். தாவீது ஆண்டு இதயத்தை கவர்ந்துட்டான். ஏன் அவனை ஆண்டவர் இதயத்தை அவன் கவர்ந்ததுனால கர்த்தர் அவனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரியுமா? கர்த்தர் எந்த அளவுக்கு அவனுக்கு மேன்மை கொடுத்தா தெரியுமா? தாவீதுக்கு கர்த்தர் எந்த அளவுக்கு கனத்தை கொடுத்தா தெரியுமா? மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு பட்டியலில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருவர் ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பன், மேன் ஆஃப் ஃபெய்த், விசுவாசிகளின் தகப்பன் அவர். 2வது தாவீது. பிறவி கூட இயேசு எப்படி நம்ம கூப்பிடுவான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு. எவ்வளோ மேன்மை கர்த்தர் தாவீது கொடுத்தாரு பாருங்க. அவன் கர்த்தர் அவன் இதயத்தில் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சான். கர்த்தருடைய இதயத்தை நிறைவேற்றினான். கர்த்தருடைய கண்கள் அவன் மேலே இருந்துச்சு. கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் தாவீது செஞ்சான். அவர் இதயத்தை கவர்ந்து கொண்டான். ராஜாங்கம் சவுல் கையில் இருந்தது, கர்த்தர் தாவீது பக்கத்தில் திரும்ப பண்ணினார். அவன் கைகளை கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்குவித்தார். தாவீது எழுதுறாரு, என் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிறவராகிய பயிற்சிவிக்கிறவராகிய என்னை நடத்துகிறவராகிய என்னை உருவாக்குறவராகிய என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்குள்ள இருந்த 5 குவாலிஃபிகேஷன். முதலாவது நம்பர் 1, தாவீது வாசிப்பதில் தேறினவன். 2வது பராக்கிரமசாலி. 3வது யுத்த வீரன். 4வது காரிய சமர்த்தன். 5வது சௌந்தரியம் உள்ளவன். சௌந்தரியம் என்பது என்னது? உள்ளான அழகு, உள்ளான மனுஷனில் இருக்கிற பரிசுத்தம், உள்ளான மனுஷனில் இருக்கிற தாழ்மை, உள்ளான மனுஷனில் இருக்கிற ஆவியின் கனி, உள்ளான அழகு. தேவன் எதிர்பார்ப்பது உள்ளான மனுஷனுக்கு நமக்குள்ள கிரியை செய்கிற அந்த உள்ளான மனுஷனில் வருகிற மனம் மாற்றம். நம்ம உள்ளான மனுஷனில் கர்த்தர் செய்கிற கிரியை, அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த இன்ட்ரோடக்ஷனில், இன்றைக்கு அறிமுகத்தில், இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற ஆவிக்குரிய செய்தி என்ன தெரியுமா? தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனை கர்த்தர் பழக்குவித்தார். அவனை உருமாற்றினார். அவனை பழக்குவித்த கர்த்தர் உங்களையும் பயிற்சிவித்து, உங்களையும் பழக்குவித்து, உங்களையும் அற்புதமாய் நேர்த்தியாய் அவர் நடத்துவாராக. ஆமென், ஆமென். வாசிக்கும்போது, வேதத்தில் வாசிக்கும்போது அநேக கர்த்தர் எப்படி பயிற்சி கொடுக்கிறார், கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்து வாசிக்கும்போது சங்கீதங்கள் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? பழக்குவிக்கிறார். வெண்கல வில்லு, கவனிங்க, வெண்கலத்தினால் செய்யப்பட்டது. பெரிய பெரிய சர்ச் பில்ட் டவர்லாம் எதில் எந்த மெட்டலில் செஞ்சுருப்பாங்க? வெண்கலம். சில இடத்துல ஐம்பொன் சொல்லுவாங்க. அப்போனா உறுதியை குறிக்குது. உறுதியானது, ரொம்ப திடமானது, உறுதியான, ஸ்ட்ராங்
என்று சொல்லப்படுறது. கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த கிருபை என்ன தெரியுமா சொல்கிறார்? வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி. வெண்கல வில்லு அவன் வளைச்சிட்டானா அவன் பெரிய யுத்த வீரன் என்று அர்த்தம். ஆனால் தாவீது சொல்கிறான், எல்லா சோல்ஜர் நடுவில் தாவீது சொல்கிறான், வெண்கல வில்லும் பார்த்தியா நான் வளைச்சிட்டேன். தாவீதோட பராக்கிரமசாலிங்க அவன் அணியில் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது என்ன அர்த்தம்? நாளுக்கு நாள் அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். வெண்கல வில்லு என் புயங்களால். அப்போனா ஒரு முறை அவன் ட்ரை பண்ணி வெண்கல வில்லு வளையலைன்னா என்ன அர்த்தம்? நான் பலவீனமாயிட்டேன், நான் பலவீனப்பட்டுட்டேன், எனக்குள்ள இருக்க அந்த பலன் குறுங்கிட்டு, எனக்குள்ள இருக்கிற பலன் நான் அதிகரிக்கணும், இன்னும் எனக்கு பயிற்சி தேவை, இன்னும் நான் வளரணும், இன்னும் பயிற்சி தேவை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் யுத்த வீரர்கள் பயிற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. தாவீது சொல்கிறான், வெண்கல வில்லு என் புயங்களால் வளையும்படி. அந்த அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த யுத்த வீரன் செய்கிறத, இன்றைக்கு வந்த வாலிபன் செய்கிறத இன்றைக்கு இவ்வளோ வயதான என்னால் செய்ய முடியும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு நிரூபித்து காண்பிச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு எந்த வயசையும் பயன்படுத்த கர்த்தரால் முடியுங்க. ஆமென். கர்த்தருக்கு வயசு வித்தியாசம் பெருசு இல்லை. கர்த்தருக்கு ஆண் பெண் என்பது பெருசு இல்லை, உயரம் குள்ளம் என்பது பெருசு இல்லை, அழகில் என்பது பெருசு இல்லை, வெள்ளை கருப்பு என்பது பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்கு தேவை அவரை சார்ந்து இருக்கிற ஒரு இதயம். ஆமென். தாவீதை கர்த்தர் அப்படி தான் தெரிஞ்சு கொண்டார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கல, அவன் வெளிப்பிரகாரமான அழகை கர்த்தர் பார்க்கல, உள்ளான மனுஷனில் இருக்கிற அழகை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. தாவீதுக்குள்ள அந்த 5 குவாலிஃபிகேஷன்ஸை கர்த்தர் வைத்து, அந்த 5 குவாலிஃபிகேஷன் அவனுக்குள்ள இருந்த குவாலிட்டி, ராஜா அரண்மனைக்கு போகிறதுக்கு, ராஜாவுக்கு முன்னாடி வாசிப்பதற்கு அவனுக்குள்ள அந்த 5 குவாலிட்டிஸ் கர்த்தர் இன்றைக்கு நம்மகிட்ட கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன தகுதி நம்மகிட்ட இருக்குன்னு தெரியல. ஒரு பழைய பாட்டு, என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்ன தகுதி இருக்குன்னு தெரியல, ஆனால் பரலோகம் நம்ம பார்த்துட்டு இருக்குது. நமக்கு தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென். வேதம் சொல்லுது, என்னுடைய தகுதி தேவனால் உண்டாக இருக்கிறது. கர்த்தர் தான் நமக்கு தகுதிப்படுத்துவார், கர்த்தர் தான் நமக்கு பயிற்சி கொடுப்பார். கர்த்தர் தான் இந்த நாட்களில், இந்த வேதத்தை படிக்கிற நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பழக்குவித்து, நம்மை உருவாக்கி, நம்மை அவர் விரும்புகிற பாத்திரமாய் வணைய விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய், கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் உங்களை என்னை கர்த்தர் வணைய விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மிதிட்ட களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் கனவீனமான காரியத்தை பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மிதியிட்ட களிமண் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எல்லாம் கவனிங்க. இந்த ஒரே ஒரு குறிப்பு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இன்னொரு குறிப்பு எழுதி கொள்ளுங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம் எழுதி கொள்ளுங்க. நான் குறிப்புகள் நேராக வந்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. எரேமியா 18ஆம் அதிகாரம் 2, 3, 4, 6 வசனங்கள். ஏசாயா 64:8 வசனங்கள் எழுதி கொண்டு கவனிக்கும்படி கேட்குறேன். நான் சுருக்கமாக அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கோர்வையாய் சேர்த்து முடிக்க விரும்புகிறேன். மிதியிட்ட களிமண். ஒரு குயவன் சக்கரத்தில் வைத்து களிமண்ணை ஒரு பாத்திரமாய் வணைய வேண்டும். ஆனால் சக்கரத்தை சுழல வேண்டும். சுழலுவதற்கு முன்பாக அந்த களிமண்ணை அவன் என்ன செய்வான்? கவனிங்க. ஒருவன் நான் செய்ய போகிற அந்த பாத்திரத்துணை களிமண்ணை முதலாவது தெரிந்து கொள்வான். தெரிந்து கொண்டு அந்த களிமண்ணை கொண்டு வந்து அவன் தண்ணீரை ஊற்றி அந்த களிமண்ணை அவன் என்ன செய்வான்? ஊற வைப்பான். ஊற வைக்கும்போது அந்த களிமண்ணுக்குள்ள அந்த இறுக்கங்கள் எல்லாம் மாறும். அந்த களிமண்ணுக்குள்ள இறுக்கங்களாக மாறினப்ப தண்ணீர் ஊற்றி அவன் ஊற வைப்பான். 2 நாட்கள், சில நாள் 3 நாட்கள் ஆகும். அது ஊறின பின்பு அவன் என்ன செய்வான்? அந்த களிமண் கைகளை வைத்து கால்களை வைத்து என்ன பண்ணுவான்? அதில் இருக்கிற பெரிய பெரிய கற்கள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து போடுவான். பெரிய பெரிய கல், மண் எல்லாவற்றையும் எடுத்து போட்ட பிறகு அவன் என்ன செய்வான்? அவைகளை அவன் விரும்புகிறபடி அந்த களிமண் அவன் என்ன செய்வான்? அதை உலர்த்துவான். அந்த ஈரங்கள் எல்லாம், பெரிய பெரிய கல், என்னென்ன தேவையோ அதில் இல்லை, தேவையில்லாத குப்பைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குப்பை எல்லாவற்றையும் குயவன் எடுத்து போட்டுருவான். எடுத்து போட்டு அதை உலர வைப்பான், அதை காய வைப்பான். காய்ந்த பின்பு என்ன செய்வான்? அந்த களிமண் எடுத்து அந்த குயவன் என்ன செய்வான்? ஜலிக்க ஆரம்பிப்பான். கவனிங்க, ஜலிக்க ஆரம்பிப்பான். எல்லாவற்றையும் ஜலிச்சு கல்லெல்லாம், சின்ன கல், பெரிய கல் எல்லாவற்றையும் அவன் அப்புறப்படுத்துவான்.
நீங்கள் நானும் பிறந்த இடம் ஏதோ ஒரு இடம், ஏதோ வளர்ந்த இடம், பிறந்த ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், செட்டில் ஆனது இங்கே. நீங்கள் கிராமத்தில் உங்கள் பட்டணத்தில் உங்கள் பல இடங்களில் வந்திருக்கிறீங்க, எங்கேயோ இருந்தீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த வேதாகம கல்லூரி கொண்டு வந்து கர்த்தர் இந்த வேதத்தை படிப்பதற்கு கர்த்தர் கொண்டு வந்து தண்ணீரை ஊற்றி கர்த்தர் உங்களை ஊற வைக்க போகிறார். எதில்? வசனத்தில். வசனம் என்ற ஞானப்பால கர்த்தர் உங்களை ஊற வைக்க போகிறார். ஊற வச்சு அடுத்து என்ன பண்ணுறாரு? கர்த்தர் வார்த்தைகளை ஆவியை அனுப்பி கர்த்தர் உங்களை எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு கொடுக்குற கல்லெல்லாம் என்ன தெரியுமா? கலைகள். கல்லெல்லாம் கர்த்தர் எடுத்து போட போகிறார். தேவையில்லாத சின்ன கல், பெரிய கல், வேத வசனத்துக்கு புறம்பான எண்ணங்கள், யோசனைகள், பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்த விரும்புகிறார். வசனத்தின் வெளிச்சத்தில் நீ உன்னை பார்க்கணும் என்று சொல்லி கர்த்தர் தேவையில்லாத களிம்புகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். கவனிங்க, நான் வசனத்தை சொல்கிறேன், வசனத்திற்கு வெளிப்பாடு சொல்கிறேன், நீ எழுதி கொள்ளணும். கல்லுனா எதை சொன்னார்? களிம்புனா எதை சொன்னார்? தண்ணீர்னா எதை சொன்னார்? எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் எழுதி கொள்ள வேண்டும். கர்த்தர் நான் மகிழப்படுவதாக. ஊற வச்சு அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு? காய வைக்கிறார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் ஜலிக்க ஆரம்பிக்கிறார். ஜலிச்சு எல்லாத்தையும் எடுக்கிறார். கர்த்தருடைய காரியங்கள் கர்த்தர் நமக்கு அந்த உணர்வுள்ள இதயத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறிகிற ஆவி, வசனத்தை பகுத்தறிகிற ஆவி, வேதம் என்ன சொல்லுகிறது பகுத்தறிகிறது. இந்த உலகத்தில் இருக்க அசுத்த ஆவியின் கிரியைகளை கர்த்தருடைய ஆவி, அசுத்த ஆவி இவைகளை பகுத்தறிகிறது. மனுஷோட சுவாபங்களை பகுத்தறிகிறது. இந்த பகுத்தறிகிற காரியங்களை கர்த்தர் வேறு பிரிச்ச பிறகு ஜலிக்கிறார். ஜலிச்சுட்டு மறுபடியும் தண்ணீரை ஊற்றுகிறார். ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஊற்றிட்டு அந்த குயவன் என்ன செய்வான்? தண்ணீரை ஊற்றி ஊற வச்சிட்ட பிறகு குயவன் அந்த களிமண் மேலே அந்த களிமண் என்ன பண்ணுவார்? மிதிக்க ஆரம்பிக்கிறார். இந்த வசனம் தான் சொல்லுது, மிதியிட்ட களிமண்ணால் இவ்வளோ ப்ராசஸ் ஆகிட்டு வந்த பிறகு தான் குயவன் இப்போ தான் மிதிக்கிறார். களிமண்ணை குயவன் போட்டு மிதின்னு மிதிக்கிறார். என்ன பண்ணுறாரா? சத்தமாக சொல்லுங்க. குயவன் என்ன பண்ணார்? மிதியிட்ட களிமண்ணை, அந்த மிதியிட்ட களிமண்ணாக்கா நல்லா மிதிக்கிறார். ஏன் சொல்லுங்க மிதிக்கிறாரு? குயவன் விரும்புகிற அளவுக்கு, அந்த கன்சிஸ்டன்ஸ் வர அளவுக்கு குயவனுக்கு தெரியும், காலில் தெரியும் அவருக்கு இந்த களிமண்ணை இப்போ எடுத்து வணைய முடியும். அந்த பக்குவம் வரத்துக்கு முன்னாடி எடுத்து செஞ்சிட்டார்னா சரியானபடி வராது. எரேமியா தீர்க்கதரிசி அப்படி தான் செஞ்சிட்டு இருக்காரு. செய்யும் போது அவன் வணைந்து கொண்டிருக்கும் போதே அந்த மண் பாத்திரம் அவர் கையில் கெட்டு போயிட்டு. ஏன் கெட்டு போயிட்டு? சரியாக மிதிக்கலைன்னா கெட்டு போயிடும். சரியானபடி பக்குவப்படலைன்னா, இல்லை தவறி ஒரு கல் வந்துடுச்சுன்னா கெடுத்துரும். ஒரு கல் வந்தாலோ ஒரு குச்சி வந்தாலோ, அதனால் குயவன் மிதிக்கிறார். மிதியிட்ட களிமண்ணாலே குயவன் மிதிக்க ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு ரொம்ப அவசியம். குயவன் வணைவதற்கு தேவன் என்னை எதற்காக இங்கே கொண்டு வந்தாரோ, தேவன் எதற்காக என்னை முன்குறிச்சாரோ, தேவன் என்னை எப்படியாக உருவாக்க தெரிந்து கொண்டாரோ அப்படி நான் உருவாக்கப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம், ஒரு அர்ப்பணிக்கிற ஒரு இதயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். அர்ப்பணிக்கிற இதயம். மிதியிட்ட களிமண் என்னை என்னன்னா செய்யட்டும், அவர் என்னை எப்படினா வணையட்டும், எப்படினா என்னை உருவாக்குறதுக்கு அந்த களிமண் ஆண்டவர் கையில் விட்டு கொடுப்பது, உன்னை நீயே விட்டு கொடுப்பது, தேவன் உன்னை உருவாக்குவதற்கு உன்னை அர்ப்பணிப்பது. மிதியிட்ட களிமண்ணால் குயவன் என்ன செய்கிறாரு? ஒரு பாத்திரத்தை எந்த அளவுக்கு அந்த களிமண் விட்டு கொடுக்குது அந்த அளவுக்கு அவர் கனமான பாத்திரமாய் குயவன் வணைகிறாரு, கனவீன பாத்திரமாக வணைகிறார். உன்னுடைய அர்ப்பணமே உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய அர்ப்பணமே உன்னுடைய அபிஷேகம், உன்னுடைய அர்ப்பணமே உன்னுடைய உயர்வு, உன்னுடைய அர்ப்பணமே உன்னுடைய வாழ்வில் கொண்டு வரப்போகிற மகிமை. எந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை வணைவதற்கு உன்னை விட்டு கொடுக்கிறாயோ, ஆண்டவர் வணைவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை எடுத்து வல்லமையாய் மகிமையாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அர்ப்பணிப்பு ரொம்ப அவசியம். மிதியிட்ட களிமண் அது கனமான பாத்திரமாகவும் செய்யப்படும். அதே களிமண் தான்
அர்ப்பணிக்கும் போது கனமான பாத்திரமாகவும் மாறுகிறது, கனவீனமான பாத்திரமும் மாறுகிறது. குயவன் வணைஞ்சு கொண்டிருக்கும் போதே எரேமியா 18 அது கெட்டு போயிற்று. அந்த குயவன், ஐயோ இந்த களிமண் இது சரிப்பட்டு வராதுப்பா, இது கெட்டு போயிடுச்சு, இது வேஸ்ட்டு, இதை விட்டுடலாம் என்று சொல்லி அந்த குயவன் விடலை. அந்த குயவன் அதை விடலை. என்ன செய்கிறார் குயவன்? மறுபடியும் அதற்கு தண்ணி ஊற்றி குயவன் மறுபடியும் அதை பிசைஞ்சு வேறே பாண்டமாய் கர்த்தர் உங்களை வேற பாத்திரமா, ஆண்டவர் உங்கள் வாழ்வில் ஒரு விருப்பத்தை வச்சிருப்பார், திட்டத்தை வச்சிருப்பாரு, அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கலை. அந்த அர்ப்பணிப்பில் ஒருவேளை விழுந்திருக்கலாம், அந்த அர்ப்பணிப்பில் தவறி இருக்கலாம், ஒருவேளை அந்த அழைப்பில் விலகி இருக்கலாம். கர்த்தர் விடலை. மறுபடியும் கர்த்தர் எடுத்து மறுபடியும் வேறே பாத்திரமாய் உங்களை வணைய விரும்புகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வணைந்து 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 அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ஏசாயா 64 அதான் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், நீர் குயவன், உன் விருப்பப்படி எங்களை வணைந்து கொள்ளும். அவர் உன்னை வணைந்து கொள்ளுவார். அவர் குயவன் கையில் உன்னை களிமண்ணா அர்ப்பணிப்பாயானால் அவருடைய நாமம் யெகோவா ஓசேனு, அவருடைய நாமம் யெகோவா ஓசேனு. அவர் உருவாக்குகிற கர்த்தர். அவர் ஆதாமை மண்ணினாலே உருவாக்கின கர்த்தர். அவர் உன்னை உருவாக்க விரும்புகிறார். உன்னை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபை வரங்களை, அழைப்பை, தரிசனத்தை கர்த்தர் உனக்குள் உட்புகுத்த விரும்புகிறார். அதுக்காக தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தி, இந்த வார்த்தை உனக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, இந்த அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு இதில் நடப்பாயானால், தேவனுக்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால், உன்னை கொண்டு கர்த்தர் வல்லமையான, மகிமையான, மகத்துவமான கிரியைகளை தேவன் தேசத்தில், சமுதாயத்தில், உங்கள் குடும்பத்தில், சபையில் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அர்ப்பணிப்பாயா? மிதியிட்ட களிமண்ணாலே குயவன் கனமான பாத்திரத்தையும் கனவீனமான பாத்திரத்தை உருவாக்குறார். அர்ப்பணிப்பு, தேவனிடத்தில் ஒப்படைத்தல், தேவனிடத்தில் முழுமையாய் நம்மை தாழ்த்துவது. அவர் உருவாக்குகிற கர்த்தர், யெகோவா ஓசேனு, உருவாக்குகிற கர்த்தர். அவர் பயிற்சி கொடுக்கிற கர்த்தர். உங்கள் வாழ்வில் வல்லமையான மகத்துவமான கிரியைகளை செய்வாராக. ஆமென். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அர்ப்பணித்து ஆண்டவர், இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மீதியிட்ட களிமண்ணா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் என்னை எப்படி வணைய சித்தமாக இருக்கிறாரோ, அவர் என்னை எப்படி வணைய சித்தமாக இருக்கிறாரோ, எப்படி என்னை உருவாக்க சித்தமாக இருக்கிறாரோ, தேவன் விரும்புகிற காரியத்தை என் வாழ்வில் என் மூலமாய் தேவன் எப்படி செய்ய விருப்பமாக இருக்கிறாரோ அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமை என்னில் தங்கியிருக்க, அந்த அபிஷேகத்தின் பாத்திரமாக நான் இருக்க தேவ கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். தேவனுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் சித்தம் போல என்னை நடத்த, அவருடைய விருப்பம் போல என்னை நடத்த, அவருடைய திட்டத்தின்படி என்னை நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கடைசி கால எழுப்புதலுக்கு தேவன் என்னை பயன்படுத்துகிறாரோ, ஜெப ஊழியத்துக்கு தேவன் என்னை பயன்படுத்துகிறாரோ, அல்லது அநேகருக்கு போதிக்கிற ஊழியத்துக்கு தேவன் என்னை பயன்படுத்துகிறாரோ, அல்லது சபைகள் நடத்துகிற ஊழியத்துக்கு தேவனை பயன்படுத்துகிறாரோ, அல்லது மெய்ப்பனாய் இருக்கிற ஊழியத்தை தேவனை பயன்படுத்துகிறாரோ, அல்லது ஒரு கூட்டத்தை தேவனுக்கு ஆதாயப்படுத்த தேவன் என்னை பயன்படுத்துகிறாரோ, எதற்குன்னு தெரியல. ஆனால் தேவன் என்னை கொண்டு வந்த நோக்கத்தை தேவனை நிறைவேற்ற, தேவன் இன்றைக்கு அவர் என்னை நோக்கி அனுப்பின அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அர்ப்பணிப்பின் அடையாளமாக உங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் எழும்பி நின்று தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பீர்களா? தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுவீர்களா? அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய கரம், அவருடைய மகத்துவம், அவருடைய அபிஷேகம் இன்றைக்கு உங்களை ஆட்கொள்ளட்டும், இன்றைக்கு உங்களை மூடிக்கொள்ளட்டும். இன்றைக்கு அந்த அபிஷேக வல்லமை உங்களை நிரப்பட்டும். அவருடைய விருப்பம் உங்கள் வாழ்வில் நிறைவேற அர்ப்பணிக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாயில திறந்து தேவனை நோக்கி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
குயவன் கையில் களிமண்ணா என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை வணைந்து கொள்ளும், என்னை உருமாற்றும், என்னை உருவாக்கும். எனக்கு பயிற்சி கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே, எனக்கு பழக்குவிக்கிற கர்த்தர், பயிற்சி கொடுக்கிற கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர், என்னை மறுரூபமாக்குகிற கர்த்தர். என் வாழ்வில் வல்லமையான மகத்துவமான மகிமையான காரியங்களை செய்வீராக. அர்ப்பணிப்பாய மகளை அர்ப்பணி, மகனை அர்ப்பணி, உன்னை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. இப்போது உன் மேல ஒரு வல்லமை, நான் பேசிக் கொண்டிருக்கும் போது தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் என்னில் புறப்பட்டதை நான் உணர்கிறேன். ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டிருக்கிறார். அவருடைய வசனம் உங்களை தொட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை உங்களை தொட்டிருக்கிறது. அவர் உங்களோட இடைப்பட்டிருக்கிறார். அவருடைய வல்லமை பேசும்போது, வசனத்தை நீ கர்த்தருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கினதை நான் உணர்ந்தேன். எஸ் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை உங்களை நிரப்புது. அந்த கிருபை நிரப்புது, அந்த அபிஷேகம் நிரப்புது, அந்த வல்லமை நிரப்புது, அந்த மகிமை உங்களை நிரப்புது. தேவனுடைய தெரிந்தெடுத்தல் வருகிறது. தேவன் பழக்குவிக்கிற கர்த்தர் உன்னை பழக்குவிக்க அழைத்து வந்திருக்கிறார். உன்னை உருவாக்க அழைத்து வந்திருக்கிறார். எஸ் ஃபாதர், எஸ் லார்ட். இப்பொழுது ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேக வல்லமை அந்த கிருபை நிரப்பட்ட ஆண்டவரே, நிரப்பட்டோம். அர்ப்பணிக்கிறேன். எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. Thank you Lord. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு எங்களோட இடைப்பட்டு எங்களோட பேசினீர். எங்கள் இதயங்களை நீர் திறந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த தீர்க்கதரிசன செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பட்சமாய் பேசினீர். எங்களை குறித்த தரிசனத்தை நீர் கொடுத்து, எங்களை குறித்த வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை கொடுத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு மேலும் வல்லமை, கிருபை, மகிமை தங்கியிருக்கட்டும். இப்படி திட்டமும் சித்தமும் பரலோக நோக்கம் நிறைவேறும்படி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.